அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முக்கியமான ஒரு ஆயத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு சகோதரி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க இதை பற்றி. அவங்களுக்காக இதை நான் திருப்பி சொல்கிறேன். தெரியாதவங்களும் இதோட பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இதோட எவ்வளோ சிறப்பு இதில் இருக்குங்கிற தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 ஆயத்துமே இரவுக்கு போதுமானது. மனபாரம் குறையும். ஷைத்வான் வீட்டுக்குள்ளே வரமாட்டான். மேலும் இது அர்ஷின் பொக்கிஷம். ஏன்னா இந்த ஆயத்து ஃபுல்லாக துவா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹதீஸ் இதை பற்றி. அல் குர்ஆனின் அத்தியாயம் 2 வசனம் 285 மற்றும் 286 ஆயத்தோட பெனிஃபிட்ஸ் இப்போ பார்ப்போம். இரவுக்கு இது போதுமானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் இரவுல சூரா அல் பகராவோட கடைசி 2 ஆயத்தை ஓதுகிறாரோ அது அவருக்கு போதுமானது. ஆதாரம் நூல் புகாரி 5009. அதாவது தஹஜத் தொழ முடியலானாலும் இது தீங்கிலிருந்து பாதுகாக்கும். இந்த ஆயத்தை ஒரு வீட்டில் 3 இரவு தொடர்ந்து ஓதப்பட்டா ஷைத்தான் அந்த வீட்டை நெருங்கவே மாட்டான். ஆதாரம் நூல் திர்மிதி. இந்த ஆயத் அர்ஷுக்கு கீழே இருந்து பொக்கிஷத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மேலும் இந்த துஆ கடைசி வசனம் முழுக்க துஆ தான். ரப்பனா லா துஆஹிதுனா, அல்லாஹ் சரி தந்துட்டேன்னு பதில் சொன்னதா ஹதீஸ் இருக்குது. மேலும் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, அல்லாஹ் யார் மேலேயும் சக்திக்கு மீறி சுமத்த மாட்டான், அதாவது கஷ்டத்தை சுமத்த மாட்டான். மேலும் மனபாரம் குறையும். இதை ஓதுனா மனசு லேசாகும். இதை எப்போ ஓதலாம்னா மகரிப் பிறகு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சிறந்தது. பயமாக இருந்தால் கஷ்டம் வந்தால் பாதுகாப்பு கிடைக்கும். தொழுகையில் ஓதுனா இது ரொம்ப சுன்னத்து. இதோட அர்த்தத்தை ரொம்ப ஷார்ட்டாக பார்த்தாக்கா, ரசூலும் முஃமின்களும் நம்பிக்கை வச்சாங்க, யா அல்லாஹ் மறந்துட்டா தண்டிக்காத, எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க மேலே போட்ட சுமையை எங்கள் மேலே போடாத, சக்தி இல்லாத சுமத்தாத, அதாவது எங்களோட சக்திக்கு மீறி எங்கள் மேலே சுமத்தாத, எங்களை எல்லா வகையிலையும் மன்னிச்சிடு, கிருபை செய், நீ தான் எங்கள் பாதுகாவலன், காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய். அதனால் தினமும் இரவில் இதை ஓதுற பழக்கம் வச்சுக்கோங்க. இதை ஓதுறதுக்கு வெறும் 30 செகண்ட் தான் ஆகும். ஆனால் இதோட பலன் ரொம்ப பெருசு. இப்போ இந்த ஆயத்தை பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசூலிஹி லா நுஃபர்ரிகு பைன ஹதிம் மிர் ருசூலிஹி வ காலு சமிஅனா வ தஅனா குஃப்ரானிக ரப்பனா வ இலைக்கல் மசீர் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத் ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அஹ்தஹனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சூர்னா அலல் கௌமில் காஃபிரீன். மகரிபின் நேரம் நெருங்கும்போது, அதாவது பாங்கு சொல்லும் வரை எல்லா ஜன்னல் வீட்டு கதவு எல்லாத்தையும் பிஸ்மில்லா சொல்லி மூடிடுங்க. பாங்கு சொன்ன பிறகு திறந்து விட்டுக்கலாம். ஏன்னா ஷைத்தான் அப்போது ரொம்ப அலமோதுவான். அதே மாதிரி தூங்கிறதுக்கு முன்னாலே நம்ம கதவை தாப்பு போடும்போது பிஸ்மில்லா சொல்லி தாப்பு போடுங்க. கண்டிப்பாக அல்லாவோட பாதுகாப்பு இருந்துகிட்டு இருக்கும்.